வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம வந்து சிம்பிளான இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் தான் அளவு வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டம்ளர் இல்லை கப்பு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா வறுங்க, கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துருங்க. பொன்னிறமாக நல்லா மொறுன்னு வறுக்கணும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் கருகாமல் வறுத்துக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வறுபட்டுச்சு. நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு பச்சை கடலை பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து அரை டம்ளர் அப்படி எடுத்துக்கோங்க. பச்சைக்கடலை பருப்பை வந்து நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துருங்க, கருகாமல் வறுத்துருங்க. பச்சைக்கடலை பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நான் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதாவது கால் டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வறுபட்டுச்சு. நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து லைட்டாக பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கணும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா நான் வந்து 4 மடங்கு எடுத்திருக்கேன். தென் கொஞ்சமாக பூண்டு 4 பல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க, தேஞ்சிட வேண்டாம். நல்லா கொஞ்சம் மொறுன்னு ஆகட்டும். இதில் வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறுனதும் நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், லைட்டாக குறன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான இட்லி பொடி தயாராகிடும். உங்களுக்கு தேவைன்னா உப்பு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.